இந்த காலத்து பெண்களுக்கு எஸ்பெஷலி டீனேஜர்ஸ்க்கு ஒரு ஐடியல் பாடி ஃபிகர் வேணும்னு சொல்லிட்டு தங்களை தானே டார்ச்சர் பண்ணிக்கிறாங்க. இது மெயினாக எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா, இன்ஸ்டாகிராம், செலிபிரிட்டி ஃபேன் ஃபாலோயிங் தான். அவங்களோட மார்பகம் அளவு சின்னதாக இருக்குன்னு நினச்சிட்டு அவங்க இன்டர்நெட்டில் நிறைய சர்ச் பண்ணுறாங்க. அப்படி சர்ச் பண்ணும்போது ஏகப்பட்ட வீடியோஸு, ஏகப்பட்ட டயட் பிளான்ஸு, எக்ஸசைஸு, மசாஜஸ்ஸு இதெல்லாமே வருது. ஸோ இதெல்லாமே உண்மையாகவே வேலை செய்தா இல்லை உங்கள் காசும் உங்கள் டைமும் தான் வேஸ்ட்டா? ஒவ்வொரு விஷயமும் எடுத்து அனலைஸ் பண்ணலாம். நான் டாக்டர் செந்தில்குமார், காஸ்மெட்டிக் சர்ஜன். ஸோ ஒருத்தரோட மார்பகம் அளவு எப்படி டிசைட் ஆகுதுன்னா அவங்களோட ஜெனட்டிக் தான் மெயினாக. ஜெனட்டிக்கை வச்சு அவங்களோட உடல் வாக்கு மாறுது, அதனால் பிரெஸ்ட் சைஸும் மாறுது. ரெண்டாவது இன்ஃப்ளூயன்ஸ் ஹார்மோன்ஸ். ஹார்மோன்ஸில் முக்கியமான ஹார்மோன் ஈஸ்ட்ரஜன். ஒரு பெண் வயதுக்கு வந்ததுலேருந்து ஒரு முழுமையான பெண்ணை அடைவதற்கு காரணம் இந்த ஈஸ்ட்ரஜன் தான். இந்த ஈஸ்ட்ரஜன் ஹார்மோன் அதிகமாக இருக்கும்போது மார்பகங்களோட சைஸ் பெருசாகும். ஸோ இந்த ஈஸ்ட்ரஜனை டயட் மூலம் எடுத்தா இல்லை ஒரு க்ரீமை யூஸ் பண்ணால் மார்பகங்கள் அளவு இன்க்ரீஸ் ஆகாதா? லாஜிக்கலாக யோசிச்சா கரெக்டாக தான் இருக்குது. வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டயட். இந்த டயட்டில் மெயினாக சொல்கிறது டைரி ப்ராடக்ட்ஸ். ஏன்னா கவுஸ் மில்கில் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்ரஜன் இருக்குது, ப்ரொஜெஸ்டரோன் இருக்குது, ப்ரொலாக்டின் இருக்குது. இதெல்லாமே நம்மள இருக்கிற மாதிரியே ஹார்மோன்ஸ் தான். இந்த ஹார்மோன்ஸ் போய் பிரெஸ்ட் டிஷ்யூல ஆக்ட் பண்ணி பிரெஸ்ட் சைஸை இன்க்ரீஸ் பண்ணலாம். ரெண்டாவது ஐசோஃப்ளேவைன்ஸ், இந்த சோயாவும் டோஃபுலும் இருக்குது. இந்த ஐசோஃப்ளேவைன்ஸ் ஈஸ்ட்ரஜன் மாதிரியே கெமிக்கலி ஸ்ட்ரக்சருங்காட்டி அது பிரெஸ்ட் டிஷ்ஷை இன்க்ரீஸ் பண்ணலாம். அதுக்கு அடுத்தது இந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸு, பம்கின் சீட்ஸு, இந்த சீட்ஸ்லாம் ஈஸ்ட்ரஜன் நிறையா இருக்குது. பப்பாயா ஃப்ரூட்டில் ஈஸ்ட்ரஜன் நிறையா இருக்குது. பட் ஆனால் நம்ம இதில் என்ன யோசிக்கிறோம்னா, இப்போ ஈஸ்ட்ரஜன் அப்படிங்கிறது ஒரு ஹார்மோன் ப்ரோட்டீனால் ஆனது. நம்ம அதை சாப்பிடும்போது நம்ம வயிற்றுல போய் அந்த ஆசிடோட ரியாக்ட் ஆகி எந்த அளவுக்கு அந்த ஸ்ட்ரக்சர் டேமேஜ் ஆகாமல் இருக்குது, எந்த அளவுக்கு பிளட்டில் போய் நம்ம கிளாண்டில் ஆக்ட் ஆகி அந்த பிரெஸ்ட் டிஷ்யூ இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு பெருசாக கிளினிக்கல் எவிடன்ஸ் கிடையாது. அடுத்தது எக்ஸசைசஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம பிரெஸ்ட்டுக்கு பின்னாடி இருக்கிற பெக்டோலிஸ் மசில்ஸை டெவலப் பண்ணி பிரெஸ்ட் சைஸ் ஃபுல்லாகாது, பட் உங்கள் பிரெஸ்ட்டோட ஹைட்டும் ஃபுல்னஸும் நல்லா இருக்கிற மாதிரி தெரியும். ரெண்டாவது பாஸ்டரை இம்ப்ரூவ் பண்ணுறது நல்லது. பேக் மசில்ஸு, ஷோல்டர் மசில்ஸு ஸ்ட்ரென்தன் பண்ணுறங்காட்டி நல்ல பாஸ்டர் வரும். பிரெஸ்ட் பீக்கியராக தெரியும். ஸோ இப்போ என்னென்ன மாதிரி எக்ஸசைசஸ் அப்படின்னு ஒவ்வொன்றா பார்க்கலான்னா, ஃபஸ்ட்டு வால் ப்ரெஸ் எக்ஸசைசஸ், புஷ்அப்ஸ், செஸ்ட் ப்ரெஸ் எக்ஸசைசஸ் இருக்குது. இதே மாதிரி யோகாவில் புஜங்காசனா, உஸ்திராசனா, அதெல்லாம் இந்த கேட் அண்ட் கவ் போஸ், அப்புறம் சைல்டு போஸ், இதெல்லாம் இது பாஸ்டரை இம்ப்ரூவ் பண்ணி அந்த பிரெஸ்ட் சைஸு இன்க்ரீஸ் ஆன மாதிரி காமிக்க உதவுது. ரெண்டாவது மசாஜஸ் ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்டிமுலேஷன்ஸு. கான்ஸ்டண்ட்டாக மசாஜ் பண்ணிட்டு இருக்கும்போது பிளட் ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆகி இந்த பிரெஸ்ட் கொஞ்சம் ஃபுல்னஸ் ஆன மாதிரி தெரியும். மசாஜ் பண்ணுறது ஃப்ளாக்ஸ் சீட் ஆயில், ஃபெனல் சீட்ஸு, ஆலிவ் ஆயில் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இன்வெர்ட் டு அவுட்வேர்டு, இல்லை அவுட்வேர்டு இன்வெர்ட் எப்படி வேணால் பண்ணலாம். ஆஸ் லாங் ஆஸ் ஸ்டிமுலஸ் இருக்கிற வரைக்கும் அந்த ஃபுல்னஸ் இருக்கும். பட் அதை ஸ்டாப் பண்ணிட்டா பழைய மாதிரியே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்து இப்போ ரீசெண்டாக ஒரு மெக்கானிக்கல் பம்பை வச்சு பிரெஸ்ட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணான்னு ஒரு ஸ்டடி வந்திருக்குது. அது எப்படின்னா பிரேசரிஸ் மாதிரி போட்டுக்கணும். அது கான்ஸ்டண்ட்டாக நெகட்டிவ் செக்ஷன் கிரியேட் பண்ணிகிட்டே இருக்கும். ஒரு செக்ஷன் வரும்போது டிஷ்யூ ட்ராக்ஸ்னால் எக்ஸ்பேண்ட் ஆகும். லாஜிக்கலி அதான் கரெக்ட். பட் ஆனால் அந்த ஸ்டடி பார்த்தீங்கன்னா ஒரு 17 பேர் வச்சு தான் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதை எவ்வளோ கன்க்ளூசிவாக எடுத்துக்க முடியும்னு எனக்கு தெரியல. ரெண்டாவது ஒரு 10 to 12 hours போட்டுக்கணும். 10 weeks யூஸ் பண்ணணும். ப்ராக்டிக்கலி இட்ஸ் கொஞ்சம் டிஃபிகல்ட். மூணாவது எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகும்? இப்போ ஒரு கப் சைஸ் நமக்கு இன்க்ரீஸ் ஆகணும், 150-200 cc இன்க்ரீஸ் ஆகி ஆகணும். அதில் அந்த சைஸ் அச்சீவ் பண்ண முடியுமாங்கிறது டவுட்டு தான். காஸ்ட்டு எக்ஸ்பென்சிவாக இருக்கதா வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சரி, ஃபைனலாக நம்ம யூஸ் பண்ணுற க்ரீம்ஸு, பில்ஸு இதெல்லாம் ஒர்க் ஆகுமா? மார்க்கெட்டில் ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸு, க்ரீம்ஸு எல்லாம் இருக்குது. நெட்டில் சர்ச் பண்ணால் ஆடு நிறையா வந்துட்டுருக்கு. பட் இதெல்லாமே ஃபைட்டோ ஈஸ்ட்ரஜன் கண்டெய்னிங்காக தான் இருக்கும். அதை அப்ளை பண்ணுறோம்னா ஸ்கின்னுக்கு மேபி கொஞ்சம் எஃபெக்ட் ஆகலாம். அது ஸ்கின்னை தாண்டி உள்ள கிளாண்டில் போய் எஃபெக்ட் ஆகுமா அப்படிங்கிறதுக்கு எந்த கேரண்டியும் கிடையாது. அப்படியே ஈஸ்ட்ரஜன் க்ரீம்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா பிரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும். பட் அது டெம்பரரி. ஒன்ஸ் நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா பழைய சைஸுக்கே போயிடும். ரெண்டாவது பில்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாமான்னு பார்த்தீங்கன்னா, பில்ஸ் எடுக்கிற மூலம் என்ன ஆகும்னா உங்களோட நேச்சுரல் ஹார்மோனல் சைக்கிள் பாதிக்கப்பட்டுரும். அதனால் பல சைடு எஃபெக்ட் வரும். ஸோ பெட்டர் அதை எடுத்துக்கக்கூடாது. டு சம் அப், டயட் பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷனலி நல்லது, உடம்புக்கு நல்லது, எடுத்துக்கலாம். எக்ஸசைஸ் டோன் இன்க்ரீஸ் பண்ணி பாஸ்டர் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. உங்கள் பிரெஸ்ட் ஃபுல்னஸாக காமிக்கும். கண்டிப்பாக பண்ணலாம். மசாஜஸ் கண்டினியூஸாக பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா பண்ணுங்க. அடுத்து இந்த மெக்கானிக்கல் பம்ப் ப்ராக்டிகலி நாட் பாசிபிள். ஃபைனலி க்ரீம்ஸ் அண்ட் பில்ஸ் இஸ் ஜஸ்ட் வேஸ்ட் ஆஃப் மணி. ஸோ ஃபைனல் வேர்ட்ஸ், ஸ்மாலர் பிரெஸ்ட்டுங்கிறது ஒரு டிஃபார்மிட்டி கிடையாது, பிக்கர் பிரெஸ்ட்டுங்கிறது பியூட்டிஃபுல்லும் கிடையாது.
தேவையில்லாமல் செலிபிரிட்டி பார்த்து நெகட்டிவாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிக்காதீங்க. அவங்க மோஸ்ட் ஆஃப் தெம் ஆர் இன்ஃப்ளேட்டட் அண்ட் ஃபேக் தான். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் கன்வின்ஸால் இன்னும் பிரெஸ்ட் எப்படி இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சர்ஜிக்கல் மெத்தட்ஸ் இருக்குது. பிரெஸ்ட் ஆகுமெண்டேஷன், ஃபேட் கிராஃப்டிங் இருக்குது. அதை பற்றி இந்த வீடியோவில் நான் பேசலை. வேறு லிங்க் தரேன், வேறு வீடியோஸில் அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.